How to score 60 plus in CS Executive Group 1 CAFM Paper 4. Welcome to SHILPI'S Academy. Myself Santosh. I'll give you insights as of how to score 60 plus in CAFM paper. சரி, இந்த பேப்பர் இந்த வீடியோவில் இந்த பேப்பருக்குள்ள டெப்த்தாக போகிறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல வெயிட்டேஜ் பார்த்துடலாம். என்ன வெயிட்டேஜ்? கார்ப்பரேட் அக்கௌண்டிங், ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், இதுக்கு 50% வெயிட்டேஜ் அண்ட் இதுக்கு 50% வெயிட்டேஜ். ஸோ எது எனக்கு ஈஸியாக இருக்கும்? ஆப்வியஸ்லி கார்ப்பரேட் அக்கௌண்டிங் தான் ஈஸியாக இருக்கும். ஏன் எனக்கு காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்கேன், நான் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் தான் ஈஸியாக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறீங்க? சிம்பிள். நம்ம இந்த ஜேர்னல் என்ட்ரிஸ் எல்லாம் ஆல்ரெடி எங்கே படித்தாச்சு? 11th 12th படித்தாச்சு. இது இல்லாமல் சப்போஸ் நம்ம காலேஜ் போயிட்டுருக்கோம், நான் வந்து காலேஜும் சிஎஸும் பேரலாக பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா அகெயின் காலேஜ்லேயும் நம்ம கண்டிப்பாக கார்ப்பரேட் அக்கௌண்டிங் படிப்போம். ஸோ எனக்கு கார்ப்பரேட் அக்கௌண்டிங்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு எது புதுசாக இருக்கும்? ஒன்றுமே புதுசாக இருக்காது எக்ஸப்ட் ஃபார் கன்சாலிடேஷன் சாப்டர். இந்த கன்சாலிடேஷன் சாப்டரை தவிர எல்லாமே நீங்கள் ஆல்ரெடி படித்த சாப்டர்ஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன்ஸ். ஏன்னா நீங்கள் பேசிக்காக தியரி, ஃபஸ்ட்டு சாப்டர் தியரி, கோல்டன் ரூல்ஸு, சப்சிடரி புக்ஸ் அப்படின்னா என்ன, லெட்ஜர் ஜேர்னல்லாம் என்ன, இதுதான் இருக்க போகுது. செகண்ட் சாப்டரில் கார்ப்பரேட் அக்கௌண்டிங்கோட பேலன்ஸ் ஷீட் ஃபார்மேட், P&L ஃபார்மேட், அதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் தியரி சாப்டர் தான். தேர்ட் சாப்டர் இஸ் அகெயின் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். அண்ட் நமக்கு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, எந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் பற்றி இன்டெப்த்தாக நம்ம படிக்க வேண்டாம், வாட் இஸ் வாட்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா போதும். ஸோ இட் இஸ் அகெயின் அ பேசிக் தியரி சாப்டர். அண்ட் 4, 5, 6 இதெல்லாமே ஆல்ரெடி நான் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ்னால் என்ன எல்லாமே படிச்சிருப்பேன். எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் சின்ன சின்ன பார்ட், பைபேக்கு, ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ், ரிடம்ஷன் ஆஃப் டிபென்ச்சர்ஸ், இந்த பார்ட் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படித்தா போதும். 4, 5, 6 சாப்டர் முடிஞ்சிருச்சு. அண்ட் நான் அடுத்தது 8th சாப்டருக்கு வரேன். 8th சாப்டர் ஆல்ரெடி ரேஷியோஸ் நம்ம 11th 12th படித்தாச்சு. கேஷ் ஃப்ளோ படிச்சிருப்போம். அடுத்தது ஃபோர்காஸ்டிங், அதில் ஒன்றுமே இல்லை. ஃபோர்காஸ்டிங்னா என்னது? பேசிக்காக ஒரு ட்ரெண்ட் அனாலிசிஸ் போடுற மாதிரி, இல்லைன்னா ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் போடுற மாதிரி. ஸோ தட் இஸ் ஆல்சோ கோயிங் டு பி வெரி வெரி பேசிக் தான். நம்ம எக்ஸ்ட்ராவாக படிக்கிறதுன்னு பார்த்தா கன்சாலிடேஷனும் சாப்டர் 4, 5, 6ல் ஒரு குட்டி குட்டி பார்ட் எக்ஸ்ட்ராவாக படிக்கணும். மிச்சது எல்லாமே நம்ம ஆல்ரெடி 11th 12th அண்ட் காலேஜ் லெவலில் படித்தது தான் இருக்கும். ஸோ கார்ப்பரேட் அக்கௌண்டிங் பேப்பருக்கு மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்டு அது போக அது நல்லா 50 மார்க்ஸ்னால் அந்த 50 மார்க்ஸை ஃபுல்லாக வாங்குறதுக்கு டார்கெட் பண்ணுங்கள். சரி, ஆனால் எனக்கு அதில் வந்து 50 நான் எழுதினாலும் நான் தியரி கொஸ்டின்ஸ்லாம் அட்டெம்ட் பண்ணுவேன், அதெல்லாம் பண்ணி எனக்கு 40 தான் வருது. பரவாயில்ல, நமக்கு இன்னும் பேலன்ஸ் 50 மார்க்ஸ் இருக்குது. எங்கே இருக்குது? ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் இருக்குது. ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் எனக்கு கேபிட்டல் பட்ஜெட்டிங் சாப்டர் இஸ் எ சம் சாப்டர். அதுக்கப்புறம் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் அகெயின் சம் சாப்டர். அப்புறம் ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட். அண்ட் லாஸ்ட் ஒன் 19th சாப்டர் ஆப்ரேஷனல் அப்ரோச் டு ஃபினான்ஷியல் டெசிஷன்ஸ். இந்த 4 சாப்டர் சம் சாப்டர். நான் சம்ஸில் ஸ்ட்ராங் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கவலையே பட வேண்டாம். இந்த 4 சாப்டர் படிங்க. அட்லீஸ்ட் 2 சாப்டர்ல இருந்தாச்சு 10 மார்க்ஸ் ஆர் 12 மார்க்ஸ் வரப்போகுது. ஸோ வந்துருச்சுன்னா நீங்கள் 60+ ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். அது போக கண்டிப்பாக தியரி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு எழுதுகிற மாதிரி தான் வரும். ரொம்ப காம்ப்ளிகேட்டட் தியரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்க மாட்டாங்க. ஸோ ஆப்வியஸ்லி 70 மார்க்ஸ் ஆர் 70+ஏ வாங்கிட முடியும் வெறும் இந்த சாப்டர்ஸ் மட்டும் படித்தாலே. அதுக்காக வேறு சாப்டர்ஸ் எல்லாம் ஒமிட் பண்ணிடக்கூடாது. தியரி சாப்டர்ஸ் ஒரு வாட்டி ரீட் பண்ணுங்கள். பாஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் படிங்க. 1 வேர்ட்ஸும் பாஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ஸில் தான் நிறையா இருக்கும். பட் ஒரு பேக்ட்ராப் என்னென்னா, பேக்லாக் என்னென்னா, நமக்கு பாஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் 2 செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர்ஸ் தான் பாஸ்ட்டில் இருக்கும். இட்ஸ் ஓகே. பழைய கொஸ்டின் பேப்பர், ஏன்னா அதுக்கு முன்னாடி இது வந்து 1 வேர்ட் ஃபார்மேட்டில் இருந்துச்சு. அதில் என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, அந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் நமக்கு புரியுமா? ஏன்னா சாப்டர்ஸ் ஒன்றும் பெருசாக சேஞ்ச் பண்ணல. ஜஸ்ட் கொஸ்டின் பேப்பரோட பேட்டர்ன் தான் 1 வேர்டாக இருந்தது, இப்போ டிஸ்கிரிப்டிவாக மாற்றிருக்காங்க. ஸோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எனக்கு ஆன்சர் பண்ண முடியுதா? அதையவே இப்போ ஒன்றும் இல்லை, அண்டர் ரைட்டிங் எடுத்துக்கிட்டோம்னா டேரெக்டாக 1 வேர்ட் கொஸ்டின் மாதிரி கேட்டிருப்பான். அது என்னால் இப்போ ஒரு டிஸ்கிரிப்டிவாக எழுதி எனக்கு ஆன்சர் எழுத தெரியுதா? ரேஷியோஸ்னால் 1 வேர்டில் கேட்டிருப்பேன். இப்போ நான் பெரிய கொஸ்டினாக ஆன்சர் பண்ண கரண்ட் ரேஷியோ மட்டும் கேட்டிருப்பேன். இப்போ லிக்விட் ரேஷியோவும் சேர்த்து கால்குலேட் பண்ணுங்கள், அதுக்கு ஒரு இன்டர்பிரிட்டேஷன் எழுதுங்கன்னு இப்போ கேட்க முடியும். இவ்வளோ தான் கேட்க முடியும்.
ஸோ அந்த அளவுக்கு டீப்பாக எனக்கு ஆன்சர் எது தெரியுதா, இது தெரிஞ்சிருந்தாலே போதும். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், கார்ப்பரேட் அக்கௌண்டிங்க்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துடணும். செகண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டுக்கு கொடுங்க. நான் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் தலைகீழாக பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு ஜேர்னல் என்ட்ரிஸ் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டீங்க. இப்போ தான் நீங்கள் ஜேர்னல் என்ட்ரிஸ் படிப்பீங்க. ஸோ இன் தட் கேஸ் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கார்ப்பரேட் அக்கௌண்டிங் வரலாம். காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு கார்ப்பரேட் அக்கௌண்டிங். ஜேர்னல் என்ட்ரி எடுத்தோன்னே பார்த்து பயந்துராதீங்க. தட் இஸ் வெரி 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 ஈஸி அண்ட் சிம்பிள். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணால் யூ கேன் ஈஸிலி ஸ்கோர் 60+ in CAFM பேப்பர். தேங்க்யூ.